வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஹெல்த்தியான திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதை செய்கிறதுக்கு 1 கப்பு திணை எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் திணை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 தடவை 6 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கின இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்க திணையும் பச்சைப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 நிமிஷம் கிண்டி விட்டிங்கன்னா நல்லா நெய்யில் வதங்குறப்போ வாசனையாக இருக்கும். இப்போ 1 கப்பு திணைக்கு 6 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் திணை அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காய பொடி சேர்த்து தாளித்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் மில்லட் பொங்கல் எல்லாமே கொஞ்சமாக இறுக செஞ்சிரும். அதனால் இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதோட ஒரு சட்னி இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தியான திணை பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.